ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் வெட்டி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு பாதி தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி, ஒரு தக்காளியை போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மசாலாத்தூள், அப்புறம் வேக வச்ச பிடிகரணை, இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேங்காய், சீரகம் அரைச்சதை ஊற்றிக்கோங்க. பிடிகரணை குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிகரணை குழம்பு இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.